இன்னைக்கு நம்ம ஜானகிஸ் கேஃபேட்டேரியாவில் பார்க்க போகிற தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி முள்ளு முறுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆழாக்கு அரிசி, அரை ஆழாக்கு பயத்தம்பருப்பு, அரை ஆழாக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு, முறுக்கை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கலாம். வடிகட்டின அரிசியை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா பரத்தி ஈரம் போக காய வைக்கணும். இப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சு உலர்த்தின அரிசியையும் இப்போ நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த அரிசி, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் ஒன்றா கலந்து மிக்சிலேயோ மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை பேனில் குத்தி சூடாக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். அதில் இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய், பெருங்காய பவுடர், வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் கலந்து நம்ம பிசிறிக்கலாம். இந்த பிசிறின மாவு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு முறையும் பிழியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே மொத்தத்தையும் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சுத்தான் பார்க்கலாம். எண்ணெய் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தா தெரியும் எண்ணெய் காஞ்சிருந்தா. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் இருக்கிற மாவை பிழியலாம். இப்போ அடுப்பை சின்னது பண்ணி வச்சிடலாம். அந்த எண்ணெயோட சத்தம் அடங்கினா முறுக்கு நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம். அடுப்பு ரொம்ப பெருசாகவும் எரியாமல் சின்னதாகவும் இல்லாமல் மிதமான சூட்டில் இருந்ததுன்னா முறுக்கு நல்லா பொன்முறுவலாக வரும். நல்லா கோல்டன் கலரில் நல்லா கரகரப்பாக வந்துடுது. நல்லா முறுமுறுப்பான முள்ளு முறுக்கு ரெடி. அது நம்ம தீபாவளி சமயத்துலையும் பண்ணலாம், நம்ம சாதாரண சமயத்தில் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிடலாம்.